ஒரு தரப்பு சொல்கிறார்கள் இந்த போராட்டம் எல்லாம் அரசியல் லாபம் தேடுவதற்காக, அசைலம் எடுத்துக் கொள்வதற்காக வேண்டுமென்றே கைதாகுகிறார்கள் என்றெல்லாம் தமிழர்களே குற்றம் சுமத்துகின்ற ஒரு சில பதிவுகளை எங்களுக்கு காணக்கூடியதாக கடந்த காலங்களில். இந்த தைட்டி விவகாரையிலே போராடுகின்ற தமிழர் பக்கத்தில் அது உன்னதமான நியாயம் இருக்கிறது. இதை நாங்கள் பதிவு செய்யாவிட்டால் நாங்கள் தப்பானவர். இப்ப இந்த அரசாங்கம் இந்த நிலையை எப்படி தீர்க்க போகின்றது? உගලකරන වැඩේට ලාංකික ඉන්න බහුතර බෞද්ධයවත් මේකට කැමති වෙන්නේ නැහැ. හරි ලැජ්ජයි. මේ වැඩේට ලැජ්ජයි. இப்படித்தான் அவர் கூறினார். சொன்னார். அவர்களுக்கே உங்கள் செயற்பாடு பிடிக்கவில்லை. வெட்கம். இந்த தையிட்டி போராட்டம் நடந்த அன்று யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரபல தனியார் ஆடைகம் ஒன்று திறக்கப்பட்டது. இப்போ இது சர்ச்சைக்குரிய விஷயமாக சோசியல் மீடியாவில் அதிகமாக இங்கே தைட்டி விஹாரைக்கு வராதுக்கு ஆடேகம் திறந்ததான் ஒரு காரணமான்னு கேட்டால் ஆடேகம் திறக்காம இருந்தால் போயிருப்பினும் அது சரி இருக்கு. லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்றும் ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியூடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். இப்பொழுது பேச வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் இருக்கின்றது. இன்று அவற்றை பேசுவதற்காக, ஒரு தெளிவான விளக்கத்தை வழங்குவதற்காக எம்மோடு இணைந்திருக்கின்றார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் கஜமுகன் ஐயாத்துரை அவர்கள். வணக்கம். வணக்கம் தில்ஷான் வின்சர். வணக்கம். ரைட். என்னென்னு சொன்னால், இப்போ யாழ்ப்பாணம் எங்களுடைய தமிழ்நாடு தாயகம். இப்போ அங்கே ஒரு விஷயம் எங்களுக்கு அண்மை ஒரு 2-3 வாரங்களாக பேசு பொருளாக இருக்கின்றது. என்னென்னு சொன்னால், எங்களுக்கு தெரியும் தைட்டி திஸ்ஸவிகாரைக்கு எதிராக ஒவ்வொரு போயா தினத்துக்கும் ஒரு போராட்டம் இடம்பெறும். அவ்வாறு போராடி கொண்டிருக்கிற இடத்தில் கடந்த ஒரு போயா தினத்தன்று வேலன் சுவாமிகள் உட்பட 5 பேர் கைது செய்து இழுத்துச் செல்லப்பட்டார்கள். அப்படியெல்லாம் நடந்திருக்கின்றது. அதனை அடுத்தும் போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. காரணம், அந்த சட்டவிரோதமாக அந்த இடத்தில் அந்த விகாரை கட்டப்பட்டிருக்கின்றது. அந்த காணி உரிமையாளர்கள் அவர்களுடைய காணியை கோரியிருக்கின்றார்கள். அதே போல் நாகவிகாரையின் விகாராதிபதி இதுதான் சரியான இடம் என்று வேறொரு காணியை காட்டுகின்றார். திஸ்ஸவிகாரைக்கு சொந்தமான காணி இதுதான், அவர்கள் அது வேண்டுமென்றே அடாதாக காட்டியிருக்கிறார்கள். எதற்கு 10-15 ஏக்கர், 1 ஏக்கர் போதும் இந்த விகாரைக்கு, அப்படியெல்லாம் மக்கள் சார்பாக பேச. இப்படி தேரர்களும் இப்பொழுது ஒருவர் புரிந்து கொண்டு பேசுகிறார், ஒருவர் புரியாமல் பேசுகிறார். இப்படித்தான் இருக்கின்றது நிலைமை. நீங்கள் சொல்லுங்கள். ஒரு தரப்பு சொல்கிறார்கள் இந்த போராட்டம் எல்லாம் அரசியல் லாபம் தேடுவதற்காக, அசைலம் எடுத்துக் கொள்வதற்காக, வேறு நாடுகளுக்கு பாய்வதற்காக எல்லாம் போராடுகிறார்கள், வேண்டுமென்றே கைதாகுகிறார்கள் என்றெல்லாம் தமிழர்களே குற்றம் சுமத்துகின்ற ஒரு சில பதிவுகளை ஊடகங்களுக்கு சொல்கின்ற வாய்ஸ் கட்டுகளையும் எங்களுக்கு காணக்கூடியதாக கடந்த காலங்களில். இன்னொரு தரப்பு, மக்கள் அனைவரும் இதில் ஒன்று சேர வேண்டும், தமிழர்களுடைய காணி எங்களுக்கு எந்த ஏனைய இடங்கள் இருக்கின்ற விகாரைகளுக்கு எதிராக நாங்கள் போராடவில்லை, அவை இருக்கட்டும், ஆனால் இது வேண்டுமென்றே சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்தும் ஏன் இதை அமைதியாக நாங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். மக்களையும் அழைக்கிறார்கள். மக்கள் வருகின்றார்களா இல்லையா என்பது குறித்தும் ஒரு கேள்வி இருக்கின்றது. நான் அடுத்த கேள்வியாக கேட்பேன். ஆனால் இப்படி 2 பக்க நிலைமை இருக்கிறது. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இந்த விடயம்? உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணம் தமிழர் தாயகம் என்றீர்கள். நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். மீண்டும், உலக தமிழர்களுடைய தாயகம் யாழ்ப்பாணம் இல்லை. பாருங்கள், இந்த முரண் முக்கியம். நுவரெலியாவில் பிறந்த ஒருவர், அவருடைய தாயகம் எது? இந்தியாவா நுவரெலியாவா? இப்போ இந்தியாவில் பிறந்தவர்களுடைய, தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் பிறந்தவர்களுடைய தாயகம் எது? என்ன நீங்க சொல்லும் போது தமிழ்நாடா இல்லாட்டி குமாரிக்கண்டமா? குமாரிக்கண்டம் இருந்த இடம் எது? இலங்கையா இந்தியாவா? இது கடலுக்குள்ள. இப்ப இவை அனைத்தும் இப்ப என்னடா இது ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு வாதம் என்று யோசிக்கிறீர்கள். இந்த வாதத்தில் பெரும் ஆழம் இருக்கிறது, மிக பெரும் ஆழம் இருக்கிறது. ஆனால் இங்கே அகழ்வாராய்ச்சி நடைபெறுமாக இருந்தால், தொல்பொருள் திணைக்களம் எனக்கு இருக்குமாக இருந்தால், நான் ஏதாவது ஒரு இடத்தை அதற்கான சான்றை கொண்டு எடுத்து போட்டு நான் சொல்லுவேன், 40,000 வருடங்களுக்கு முன்னர் தமிழர்கள் வாழ்ந்த தாயக பூமி 2. நீங்க என்ன செய்வீர்கள்? இந்த பூமியினுடைய ஓடு மாறி இருக்கிறது, திசை மாறி இருக்கிறது. இப்ப என்ன பௌத்தம் தோன்றிய இடம் இந்தியா, கிறிஸ்தவம் தோன்றிய இடம் முஸ்லிம் பிரதேசம், இஸ்லாமிய பிரதேசம். இப்படி பிரதேசங்கள் மாற்றமடைந்திருக்கின்றன. ஆகவே இந்த தாயகம் என்ற கேள்வியை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாங்கள் நோண்டினோம் என்றால், இதற்கு நாங்கள் எப்போது அதை நாங்கள் ஆழ்ந்து பார்க்கும்போது அதற்கான விடை கிடைக்குமா? மிக பெரும் விடை. இங்கே அங்கிருக்கும் மக்கள் பரிபூரணமாக அதை தேசமாக ஏற்றுக்கொண்டு
இப்போது இருப்பவர்கள் குறைந்தபட்சம் ஒரு 4-5 மூதாதையர்கள் பரம்பரையிலிருந்து வந்தாலே அது அவர்களுடைய தாயகம்தான். இன்று கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய அக்கரைப்பற்றிலோ கல்முனையிலோ பொத்துவிலோ இருக்கக்கூடிய எமது இஸ்லாமிய சகோதரர்களுடைய தேசியமும் தாயகமும் எது? அவர்களால் அந்த பிறந்த இடம். கண்டில் அக்குரனில் இருக்கிறவர்களுடைய தாயகம் எது? அக்குரன். நீங்க சொல்ல முடியுமா மதம் வேறு என்பதனால் அது இல்லை என்று? மன்னாரில் இருக்கும் கத்தோலிக்கர்களுக்கு வந்து தாயகம் எது? மன்னார். இங்கே பாருங்கள், நாங்கள் கேட்பது வேறு ஒன்றுமே இல்லை. என்னிடம் நீங்கள் கேட்டீர்கள் என்றால், இப்ப நான் நீங்க ஒரு விஷயத்தை மேலோட்டமா பார்க்கறதுக்கும் ஆழ்ந்து பார்க்கறதுக்கும் ஒரு தெளிவு வரும் தானே, இதைத்தான் நான் கேட்கிறேன். இப்ப நீங்க வேலன் சுவாமிகளை பற்றி கேட்கிறீர்கள். வேலன் சுவாமி யாருன்னு தெரியுமா? எனக்கு தெரியும். நான் கேட்ட கல்லூரியில் என்னை விட 2 வயது இளையவர். அவருடைய பேர் யாகரன். அவரது வேத பேர், அவர் சின்மயா யாக்ரஜ் என்கின்ற யாக்ரஜ் சைத்தன்யா என்கின்ற பெயரே சின்மயா மிஷனிலே துறவி ஆகியவர். சிறு வயதிலே அவர் இலக்கோடு இருக்கிறார். உங்களுக்கு தெரியாது, நான் சிறு வயதுல வந்து சின்மயா மிஷன்ல இருந்து நாங்கள் இந்த இளைஞர்களை கூட்டிக் கொண்டு போகும்போது நாம் எல்லாம் போய் அந்த இளைஞர்களுடைய திட்டங்கள் நாங்கள் என்ன நிகழ்ச்சி இன்றைக்கு செய்ய போகிறோம் செய்து கொண்டிருக்கும் போது காலையில் எழுந்து அந்த இளைஞர்கள் தங்கியிருந்த அத்தனை அறைகளினுடைய கழிவறைகளை கழுவி கொண்டிருப்பார் காலையிலே. இது நான் நிச்சயமாக இந்த இடத்துல சொல்ல வேண்டும். காலையில் எழும்பி கழிவறைகளை ஆற்றுவார். அவருடைய சிந்தனையே வித்தியாசம். சேவை தான் அவருடைய எண்ணம். அவர் அதன் பின்னர் வருகிறார். வந்து அதிலும் பாருங்கள், யாழ்ப்பாணம் நாங்கள் சொல்லுவோம் எங்கள் தமிழர் பிரதேசங்கள், நாங்கள் எப்போதும் அதிலும் ஒரு 2 வகை, சைவம் அல்லது எங்களுடைய தனிச்சைவ சிந்தனை என்ற சைவ சித்தாந்தம் சார்ந்த கொண்டிருக்கிறது. நாங்கள் எப்போதும் வேதாந்தத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. அது வேதாந்தம் வந்து இந்தியாவினுடையது என்று சொல்லுவோம். ஆகவே இவர் வேதாந்தம் கற்றுக்கொண்டு பின்னர் சைவம், வேலவன் சுவாமி, அவர் பிறந்தது யாழ்ப்பாணத்தில், வேலன் சுவாமி என்ற பெயரிலே அவர் தானாகவே குரு ஆதீனம் ஒன்று, சிவகுரு ஆதீனம் ஒன்றை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். இப்போது அப்பேற்பட்டவர், நீங்கள் என்ன இப்ப பல பதிவுகளை நான் பார்க்கிறேன், ஏதோ தனக்கு வாக்கு கேட்பதற்காக அவர் போய் அங்கே போராட்டம் நடத்தியது போன்றது. அவரது போராட்டத்தில் அவருக்கு ஒரு அறம் தெரிந்திருக்கிறது. அந்த அறம் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். நான் சொன்ன இந்த அறம் தான். இங்கே தொல்பொருள் வந்து வேறொரு இடத்திலே கையை வைத்து இதுதான் சான்று என்றால் அந்த சான்று தான் தரும். இதே நீங்க யோசிச்சு பாருங்கள், பிரகதீஸ்வரர் கோயில் தஞ்சை பெருங்கோயில்ல வந்து இந்திய அரசு அங்கே ஒரு அகழ்வு செய்து போட்டு இது வந்து இதற்கு முன்னர் என்ன விஷ்ணுவினுடைய வேதாந்த சிற்பங்கள் கொண்டு உண்டாண்டு ஒரு திணித்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? உண்மையாக இருந்தால் சரி. இன்னும் ஒரு 2வது கேள்வி ஒன்று இருக்கிறது. இது நாங்கள் கொஞ்சம் ஆழ்ந்து யோசிக்க வேண்டியது. சரியா? குறிப்பாக இந்தியாவிலிருந்து தென்னிந்தியா வழியாக இலங்கைக்கு வந்தது அல்லது வட இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்தது கூட வட பிரதேசத்திலே தான் பௌத்தம் வந்தது. பௌத்தம் வட பிரதேசத்திலே வரும்போது அந்த பௌத்தம் என்பது வந்து ஒரு எசன்ஸ். பௌத்தம் என்பது வந்து ஒரு எசன்ஸ். அது ஒரு ஒரு நாங்கள் சொல்லுவோம் பௌத்த மதம் அல்ல, அது பௌத்த மார்க்கம், அது தத்துவம். அந்த தத்துவத்தை எடுப்பதற்கு பல தமிழர்கள் தென்னிந்தியாவிலே பௌத்தர்களாக இப்போதும் இருக்கிறார்கள். பௌத்தத்தை தழுவி இருக்கின்றார்கள். ஏன் இலங்கையிலே தமிழ் பேசும் மக்கள் வடக்கிலே பௌத்தத்தை தழுவி இருக்கக்கூடாது? நீங்கள் அகழ்வாராய்ச்சி நடத்துகிற இடம் பௌத்தமாக நீங்க சொல்லுகிற சான்று இல்லை. இப்ப இதுல பிரச்சனை நீங்க பாத்தீங்கன்னா அது அந்த இடம் இல்லையே பிரச்சனை போகுது. அது ஒரு பக்கம். சான்றா இருந்தா கூட அதே தமிழர்கள் அந்த பிரதேசமா இருக்கக்கூடாது. அதை நீங்க நம்ப தானே தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. தமிழ் பௌத்தர்கள் இருந்திருக்கலாம். ஏனென்றால் இந்துக்களாக இருந்தவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள், இஸ்லாமியர்களாக மாறுகிறார்கள், இந்துக்களாக கூட மாறி இருக்கிறார்கள். அதற்கு முன்னர் சிறுதெய்வ வழிபாடு, அதற்கு மார்க்கம் இருக்கவில்லை, மதம் ஒன்று இருக்கவில்லை. பொதுவாக நடுகள் வைத்து வழிபட்ட தமிழ மரபு தான் இருக்கின்றது. பின்னர் தான் மதம் வந்தது. அப்ப இந்து என்று பார்த்தாலும் அது ஒரு மதம் தான், தழுவப்பட்டது தான். அதன் பின்னர் தான் இஸ்லாம் பௌத்தம் எல்லாம் தழுவி இருக்கும். என்ன முதல் சிறு தொழில் தெய்வத்தை வழிபடுற மார்க்கமும் சனாதன மார்க்கம் என்ற அடிப்படையில் இந்துக்கள் முதலாக வந்ததாக பேசுகிறார்கள். இது அதை நாங்கள் ஒரு விவாத பொருளாக வைத்து விடுவோம். ஆனால் இவை அனைத்தும் மாற்றம் பெற்றது என்பதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமோ அதே போன்று துட்டகைமு என்ன நாங்கள் சொல்லுவோம் இவர் தேவநம்பியதீசன் அவர்கள் இந்துவிலிருந்து பௌத்தத்துக்கு தழுவியவர் என்று சொல்லுகிறார்கள். சரியா? அதே போன்று பௌத்தமாக இருந்தவர்கள் கூட இந்துவை வழிபடலாமே, இந்துவாக மாறி இருக்கலாமே. மாற்றம் என்பது மனிதர்களோடு கொண்டுதானே. ஏன் இதை தேடுகிறீர்கள்? இல்லை, ஒரு இலக்கை கொண்டு வந்து சான்றாக வைத்து விட்டு இது அதுதான் என்று எப்படி தொல்பொருள் சொல்ல முடியும்? தொல்பொருள் இல்லை, தொல்பொருள் என்றது தேடல்.
அது நீங்க தெரியாத ஒன்றை தெரிவிக்கிறதே தவிர இதைத்தான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் பாத்தீங்களா கிடைச்சிட்டு அப்ப இதுதான் சொல்ல முடியுமா? இதைத்தான் நான் சொல்றேன். இது ஒரு திட்டமிடப்பட்டது. தைட்டி இப்ப இலங்கையில அதிபாதகமான சூழல் இருக்கும்போது போராட்டம் நடந்த கேள்விக்குறிகளான விடயங்கள் இருக்கலாம், ஒரு பக்கம் இருக்கலாம். சில கடுமையான, அதாவது தமிழ் தரப்பும் கூடுதலான தமிழ் இனவாத பேச்சுக்கள் கொண்டதும் இருக்கிறது என்பதை நான் சொல்லுகிறேன். நாங்கள் இடையிலிருந்து பேச வேண்டாம், அது ஒரு பக்கம். ஆனால் இது தைட்டி விவகாரையிலே போராடுகின்ற தமிழர் பக்கத்தில் அது உன்னதமான நியாயம் இருக்கிறது. இதை நாங்கள் பதிவு செய்யாவிட்டால் நாங்கள் தப்பானவர். இதிலே ஒரு பெரிய விடயம் இருக்கிறது. இதை நாங்கள் நிச்சயமாக இங்கே நாங்கள் பதிய வேண்டும். இதற்கான தீர்வு கிடைக்க வேண்டும். இதற்கு உண்மையாகவே பெரும்பான்மை தரப்பிலிருந்து நாகபூஷணி விவகாராதிபதி இப்படி நைனாதி விவகாராதிபதி இப்படி பேசுவது என்பது இதுவரை காலம் நடைபெறாத ஒரு பெரிய மாற்றம். ஆகவே இந்த மாற்றங்கள் இப்போது அவர்களுக்கு இடையிலேயே ஒரு முரண்பாடு வருகிறது. இது ஒரு நல்லதற்குத்தான் என்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆகவே நான் உங்களுக்கு சொன்ன இந்த விட இது நான் பேசியது பல கேள்விகளுக்கு விடைகளுக்குமான ஒரு 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 தேடலுக்கு ஒரு பொருள் தரும். ஆகவே இதை வைத்து நாங்கள் அடுத்ததை பார்க்க வேண்டும். இதுதான் என்னுடைய கட்டாயமா. இப்போ இந்த அரசாங்கம் இந்த நிலையை எப்படி தீர்க்க போகின்றது? இப்போ உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்கா இதை பத்தி சொல்றது? ஏன்னா இப்போ கடந்த கால அரசாங்கங்களிலும் தமிழ் மக்கள் இப்படி காணிகளுக்காக போராடாத நாட்கள் இல்லை. போராட்டம் தான் வாழ்க்கை என்று தமிழர்களுக்கு ஒரு நிலை ஆகிவிட்டது. இதற்கெடுத்தாலும் போராட்டம், காணாமலாக்கப்பட்ட போராட்டம். இப்ப இதில் ஒரு இதை எப்படி முகாமை செய்ய போகின்றார்? அரசு மாறினாலும் தில்ஷான், முகம் சில இடங்களில் மாற முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன். இப்போது உங்களுக்கு நிகழ்ச்சியின் முதல் சொல்லியிருந்தேன், சிஸ்டம் அப்படியே தான் இருக்கு. நீங்க தான் ஆளை தான் மாத்தலாம். இப்ப நாங்க நினைக்கிறோம் எங்களோட பாடசாலையில் அதிபர் மாறினா பாடசாலையில் கட்டமைப்பு மாறிடுமாண்டு. எப்படி மாறும்? காலையில் 7:30 அதிபர் டாப்பை தான் பார்க்கணும். அதே சிஸ்டம். அதை டீச்சர்ஸை கூப்பிட்டு மீட்டிங் தான் வைக்கணும், பிள்ளைகளை கூப்பிட்டு வைக்கணும். அப்ப நாங்கள் நினைப்பது திரைப்படங்கள் பார்த்து ஒரே அடியா எல்லாம் மாறுமான்னு நினைப்போம். அப்படி இல்லை, கட்டம் கட்டமாகத்தான் மாறும். நான் ஒரு இடத்திலே தான் இந்த அரசுக்கு செய்யக்கூடிய தகுதி இருக்கிறது புரிந்து கொண்டது. அதாவது இந்த அரசு வந்ததன் பின்னர் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் அன்று இரவே தீர்ந்து விட்டது. ஓவர் நைட்ல ஒபாமா மாதிரி எல்லாம் இல்லை. இன்னும் நாங்கள் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு முதல் முகம் கொடுத்த மாதிரி இப்போதும் பல நிகழ்வுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. உடனடியாக மாற்றவும் முடியாது, அது எங்களுக்கும் புரிகிறது. அதே நேரம் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாங்கள் தயக்கம் இல்லாமல் பதிவு செய்ய வேண்டும். எங்களுக்கு எல்லாமே கிடைச்சிட்டேன்னு நான் பொய் சொல்ல முடியாது, நாங்கள் பொய் சொல்ல முடியாது தானே, அதனால இருக்கு. ஆனா ஒரு இடத்துல நான் இந்த ஒரு இதை பார்த்தேன். குறிப்பாக நாமலை மீண்டும் உருவாக்குறதுக்கு நாங்கள் பேசிய தலைப்பு, அதாவது திருகோணமலையில புத்தர் சிலையை கொண்டு வைத்து ஒரு தேரவாத ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மை அணுகுமுறையை கொண்டு வரும்போது நான் உண்மையாகவே முதல் முறையாக ஒரு இலங்கை ஜனாதிபதிய ஒருவனுடைய கவர்ச்சிக்கு நானும் கொஞ்சம் தலை சாய்த்து விட்டேன். அவர் எப்படி அதை முகம் கண்டார் என்றால், உங்களை කරන වැඩේට ලාංකික ඉන්න බහුතර බෞද්ධවත් මේකට කැමති වෙන්නේ. හරි ලැජ්ජයි. මේ වැඩේට ලැජ්ජයි. இப்படித்தான் அவர் கூறி சொன்னார். எனக்கு இன்றும் ஞாபகம். பெரும் நீங்கள் செய்கின்ற சொல்லுகின்ற நீங்கள் பிக்குகள் நீங்கள் செய்கின்ற இந்த செயற்பாடு இலங்கையில் இருக்கிற பெரும்பான்மை பௌத்த மக்களே வெட்கி தலை குறியிட செயற்பாடு. அவர்களுக்கு இது விருப்பம் இல்லை, புரியவில்லை. நீங்கள் நினைக்கிறீர்கள் இதனால் வாக்கெடுக்கலாம் என்று. அது உண்மை அல்ல. அவர்களுக்கே உங்கள் செயற்பாடு பிடிக்கவில்லை, வெட்கம் என்று கூறியிருந்தார் பார்லிமெண்டத்தில். இதுதான் இதுவரை காலத்திலேயும் நீண்ட காலத்துக்கு பிறகு நான் கொஞ்சம் ரசித்த ஒரு பெரும்பான்மை தலைவரிடமிருந்து வந்த ஒன்று. இதை நான் எப்படி ஓரளவு நான் பார்க்கிறேன். அந்த அளவுக்கு தகுதி இருக்கிறதா என்பது எதிர்வருங்காலங்களிலே ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க காண்பிக்க வேண்டும். ஆனால் அதற்கு உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இப்படித்தான் ஆப்ரஹாம் லிங்கன் இருக்கும்போது அமெரிக்க ஜனாதிபதியாக அங்கு அதாவது வெள்ளையாக்கள் தான் செனட்டர்ஸாக இருப்பார்கள். அப்போது வாக்குரிமை கூட கருப்பினத்தவர்களுக்கு இல்லை. அவர்கள் அடிமையாக வைத்திருந்தார்கள். அடிமையாக வைத்திருந்த, ஏனென்றால் அமெரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்ட கருப்பினத்தவர்கள் எல்லோரும் வெள்ளைக்கார பிரபுக்களுக்கு வேலையாட்கள். அப்ப அவர்கள் அங்கே குடிதானே தவிர அவைக்கு எதுவுமே இல்லை. அந்த நேரம் ஆபிரகாம் லிங்கன் அந்த செனட்டிலே சொல்லுவார், எமது தேசம் பெருந்தேசமாகவும் எமது அமெரிக்கா ஒரு மாண்புறும் அமெரிக்காவும் மாறும் நாள் எமக்கான அதே உரிமை அங்கே இருக்கும் கருப்பினத்தவர்களுக்கு கிடைக்கும் போது அமெரிக்கா மிக பெரும் ஒரு வல்லரசாகவும்
மிக பெரும் பேர் கொண்ட நாடாகவும் மாறும் என்று அவர்களுடைய ஒரு உரையிலே சொல்லுவார். எப்போது வெள்ளையாட்கள்லாம் இருக்கிறார்கள், ஒரு வாக்கு கூட கருப்பர்த்த இனத்தவருக்கு இல்லை. இது சொன்னால் வெள்ளை இனத்தவர்களோட வாக்கு அவருக்கு எதிராக வந்தா கூட அவர் ஜனாதிபதியாக அடுத்த முறை வரவும் முடியாது. இப்படியான பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா அவர் பல தடவைகள் கேட்டு கேட்டு வந்தவர். சரியா? அப்படி இருந்தும் தயக்கம் இல்லாம கூறுகிறார். அப்ப மிக பெரும் மாற்றம் என்பது தில்ஷான், ஆட்சி நிலையிலே பெரும்பான்மையாக இருக்கும் ஒருவர் சிறுபான்மையாக இருக்கும் ஒருவருடைய நியாயங்களையும் தர்மங்களையும் புரியும் போதுதான், அவர்களுடைய அறத்தை புரிந்து அதனை நியாயப்படுத்தும் போதுதான் அது அறம் சார்ந்ததாகும். இது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். என்னென்றால் பாரிவள்ளல், அந்த என்ன முல்லைக்கும் தேர் கொடுத்தால் பாரி, அப்படி நாங்கள் பல விடயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆதி காலத்தில் இருந்து மணி அடித்த ஒரு பசுவுக்கே தீர்ப்பு கொடுத்தவர்கள் எமது முன்னோர் மன்னர்கள். இப்படி அவர்கள் யாரு கொடுத்தார்கள்? பசுவுக்கு. பாருங்கள், அதிலிருந்து விலகிறது. ஆகவே சிறுபான்மையினத்தவர்களுக்கு சிக்கல் இருந்தால் அதை புரிந்து கொள்ற பெரும்பான்மை தலைவர் அதனை அறமாக வழிநடத்தும் போதுதான் ஒரு தேசத்தின் வெற்றி. தேசத்தின் வெற்றி அனைவருக்கும். நான் எதிர்பார்க்கிறேன், அந்த பேச்சு போல் புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி படைத்த ஒரு ஜனாதிபதியாக அடுத்த கட்டம் நடத்துவாராக இருந்தால் வெற்றி சிறுபான்மையினருக்கு அல்ல, அதிகம் பெரும்பான்மையினருக்கு. அதான் உண்மை. அதுதான் தேசத்தினுடைய வெற்றி. இது புரிந்தால் சரி. ரைட். அப்போது இப்போ அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ இந்த போராட்டம் சம்மந்தமாக நான் பேசியிருக்கேன். இப்போ இந்த போராட்டத்துக்கு தமிழர்களுடைய ஆதரவு குறைந்திருக்கிறது. தமிழர்கள் உரிமைக்காக போராடும் போது சக தமிழர்களே இன்று ஒத்துழைப்பு வழங்காமல் இருக்கிறார்கள். இதுக்கு நல்ல உதாரணம் தான் இந்த தையிட்டி போராட்டம் நடந்த அன்று யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரபல தனியார் ஆடையகம் ஒன்று திறக்கப்பட்டது. தையிட்டி போராட்டத்துக்கு வந்தவர்களின் வருகையை விட அதிகளவான மக்கள் தொகை, மிகவும் சந்தோஷமாக, அது ஒரு சந்தோஷம் அவர்களுக்கு. புதிதாக ஒரு கடை திறப்பு விழா நடந்திருக்கிறது, அங்கே சென்று பார்த்துட்டார்கள். இப்போ இது சற்று பிரச்சனை, சர்ச்சைக்குரிய விஷயமாக சோசியல் மீடியாவில் அதிகமாக பேசப்பட்டது. என்ன விஷயம்? 3 தலைப்புகள் இதை நான் பேசுறேன். செம்மணி வளைவுக்குள்ள அசைவ உணவுகள், அது பிரதேச சபையால் முடிவெடுக்கப்பட்டது. அந்த முடிவு எனக்கு என்ன முடிவுன்னு தெரியவில்லை. ஏனென்றால் நீங்கள் திருவண்ணாமலை கோயிலுக்கு முன்னால் கூட நீங்கள் சென்றீர்களாக இருந்தால் பாதை ஒரு உரம் இருக்க கூட பிரியாணி கடை இருக்கிறது. ஆகவே உலகத்தில் எல்லாரும் வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது. அதாவது ஒரு கோயில் என்பது அது சார்ந்த அந்த எல்லைக்குள் தான் சார்ந்த அந்த இதை வைத்துக் கொள்வது சரி. அதை நாங்கள் அழுத்தமாக முடிவெடுக்க கொடுக்க முடியாது. தனி மனிதனுடைய முடிவை கையகப்படுத்துறதுக்கு யாருக்கு உரிமை கொடுத்தாலும் தெரியல. இப்ப மாதிரி என்பது அரசியலுக்கு தான். நான் என்ன எலெக்ஷன்ல நிற்கிறேன், நீங்க எனக்கு வாக்களிக்கிறீங்க. நீங்க வாக்களிச்சது உங்களோட வீட்டுல என்ன பாலை ஊத்தணும்னு நான் டிசைட் பண்றதுக்கு இல்லை. நீங்க வாக்களித்த என்ன சொல்லுங்க. அப்போ எங்களுக்கு தேவையான உண்மையான அரசியல் தீர்வுகளை பெற்றுத்தரதுக்கான ஒருவர். இது நாங்க எங்களுடைய அரசியல் இலக்கு நோக்கி நாங்க செயல்பட இல்லை. நாங்க என்ன செய்யறோம் தெரியுமா? வாக்கு வழங்கியவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய தெரிவுகளிலேயே நாங்கள் கை வைக்கிறோம். அப்ப இனி இப்படியே போச்சுன்னு சொன்னா இவே வாழ முடியாது, அவே வாழ முடியாது. இதெல்லாம் எனக்கு இதுல தயக்கம் இல்லாமல் சொல்லுவேன். இதை கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. இதுக்கு பல மறுப்பு தெரிவிக்கலாம். நான் என்னுடைய மனு தர்மத்திலையும் என்னுடைய மதத்தை தழுவுறத்திலையும் 100% தூய்மையாக பின்பற்ற ஒருவர். சரியா? ஒரு கோயிலுக்குள்ள எப்படி போகணும், எப்படி இருக்கணும்னு சரியா நான் சொல்லுவேன். அதே நேரம் உளவியல் ரீதியாக நாங்கள் பதிப்படைய முடியாத ஒன்று. 2வது ஒன்று இந்த ஆடை தரப்பு. இதற்கு விளங்கவில்லை என்னவென்றால், நீங்க பாத்தீங்கன்னா ஒரு உணவகம் திறந்தாலும் அதுக்கு குற்றம், ஆடை திறந்தாலும் குற்றம். உணவகம் கொண்டு வரைக்கும் சரி, அதுல சைவமா கொண்டு வரீங்கன்றாவது ஒரு சென்ஸ் இருந்தது. இங்க தைட்டி விகாரைக்கு வராதுக்கு ஆடேகம் திறந்ததான் ஒரு காரணமான்னு கேட்டா, ஆடேகம் திறக்காம இருந்தா போயிருப்பினுமா? அது சரி. இருக்கு. இதெல்லாம் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போற மாதிரி ஒன்று. இன்னொன்று, ஒரு வியாபாரம் ஒரு கஸ்டமருக்கு, ஒரு நுகர்வோருக்கு மிகவும் சரியான ஒரு தீர்வை, நியாயமான தீர்வை கொடுக்கிறதாக இருந்தால் அது யாரு செய்தாலும் அது வெற்றி பெறும். உங்களுடைய இயலாமைக்காக நாங்கள் இனம் மதம் சார்ந்த விடயங்களை அழுத்தி இது சரியில்லை இது சரியில்லை என்று சொல்வதிலே நான் முற்று முழுதாக வெறுப்பவர். இலங்கையின் அதிநாணயமான வியாபாரம் இன்று இஸ்லாமிய சகோதரர்களால் தான் நிகழ்கிறது. தெரிந்தோ தெரியவில்லையோ அதுதான் உண்மை. அவர்கள் அதற்கு கொடுக்கின்ற 24 மணி நேர சேவை தான் அதுக்கு மூலங்கள். இதிலிருந்து கற்றுக்கொள்வோம். என்ன தயக்கம் எங்களுக்கு? கற்றுக்கொள்வதில் தயக்கம் இல்லை. ஆகவே இங்கே நாங்கள் எங்கள் இயலாமையை இன்னொருத்தர் அழுத்தமா போட முடியாது. இதே மறுபக்கம் புலம்பெயர் தேசம் முழுக்க வெற்றி பெற்ற எங்கள் அதே மண்ணிலிருந்து போனவர்கள் எத்தனையோ பேர் இன்று மிக பெரும் ஜாம்பவான்களாக வந்திருக்கிறார்கள். உங்கள் IBC லங்காஸ்ரீனுடைய
உரிமையாளர் உட்பட இவர்கள் தங்கள் தனிப்பட்ட உழைப்பிலே முன் வந்தவர்கள். உழைக்கும் போது அதற்கு பரிசு கிடைக்கும். உழைக்காமல் விடுகின்ற ஒரு முறைமை எமது சமூகத்துக்கு வந்ததன் பின்னர் எனக்கே கவலைக்கிடமாக இருக்கிறது. எங்கள் குழந்தைகள் தொழில் புரிவதற்கு தயாராக இல்லை. வடக்கிலே நாங்கள் மலையகத்திலும் சிங்கள மாணவர்கள் கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்களுடைய சேவைகளையும் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். இது நீங்கள் நினைக்கிறீர்களா இது ஒரு சமூகத்தை வளர்க்கிறோன்று? ஆகவே இவையெல்லாம் இந்த சமூக ஊடகங்களும் ஒரு சுயம் சார்ந்த விடயங்களை கையகப்படுத்துகின்ற காரியங்களாக வருகின்றன. இவற்றை குறைந்தபட்சம் சரி என்னை திட்டி தீர்த்தாலும் பரவாயில்லை, இதில் இருக்கக்கூடிய நியாய தர்மங்களையாவது ஒருவர் வந்து கூற வேண்டும் என்பதற்காக இந்த விடயத்தை பதிவு செய்கின்றேன். இது ஆரோக்கியமானது அல்ல திரிஷா. சரியா? அதே நேரம் இங்கே தைட்டி விகாரையின் போராட்டத்தை நீங்கள் அறப்போராட்டம் அல்ல என்று நீங்கள் தவிர்த்து விட்டு செல்ல வேண்டாம். அங்கே ஒரு அறம் இருக்கிறது. இங்கே பாருங்கள், நாங்கள் இரு தரப்பையும் சரியாக பேசுவோம். ஆமா, இரு தரப்பையும். அதே நேரம் இந்த தைட்டி விகாரையை போராடும் போது அரசாக இருக்கிறது இதே தேசிய மக்கள் சக்தி அரசு. இந்த இடத்திலே தேசிய மக்கள் சக்தி அரசு இதற்கு கரிசனை காட்டவில்லை என்றால் அவர்களும் அறத்தவறானவர்கள். இவர் உடனடியாக செல்ல வேண்டும். பாராட்டுகள் மட்டுமல்ல, இங்கே பிழை தான். நிச்சயமாக அது சரி. இரண்டு பக்கமும் என்ன நடக்கின்றது, இரண்டு பக்கமும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்பது குறித்தும் ஒரு யதார்த்தமான விடயத்தினை மூடு பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அவை நன்றி கஜமுகன் அவர்களுக்கு. இன்னும் என்னோடு இணைந்து இந்த விடயங்களை மூடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. எனது கருத்துக்களை பதிவு செய்வதற்கான களத்தை நீங்கள் தந்ததற்கு அதற்கு நான் லங்காஸ்ரீயினுடைய கட்டுப்பாட்டாளர்களையும் முகாமித்துவத்துக்கு நான் நன்றிகள் தெரிவிக்கிறேன். நன்றி. தொடர்ந்தும் லங்காஸ்ரீயோடு இணைந்திருங்கள். அடுத்த வாரமும் இன்னும் சுவாரஸ்யமான பல விடயங்களோடு சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் லிசிஹரன் மற்றும் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம்.